இது மக்களின் கேள்விக்கான நேரம். பட்டுக்கோட்டை பள்ளத்தூர் முருகையன் பேசுறேன். சேகன் சார் அவர்களுக்கு, அதாவது உரம் பூச்சி மருந்து விற்றவங்க எல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரனாங்க. ஆனா இந்த விவசாயத்தை செஞ்ச விவசாயி கடன்காரனாகி தற்கொலை செய்து கொண்டார்கள். இந்த சூழ்நிலைக்கு காரணம் இது இந்த பசுமை புரட்சி. ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. இப்போது நடைமுறை தேவை, இயற்கை விவசாயமும் தேவை என்பதை நாங்கள் கவனத்தோடு நாங்கள் அதை எங்கள் நிறுவனமும் நாங்களும் செய்து கொண்டிருக்கோம். எங்கள் நிறுவன தலைவரும் எங்க நிறுவனமோ இயற்கை விவசாயம் வேண்டாம் என்று சொல்வது அதுக்கு எதிரானவர்களாக இல்லை. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மனிதன் ஆரோக்கியம் இல்லாத வாழ்கிறார். அதற்கு பசுமை புரட்சி தான் ஒரு காரணம் என்றால் இது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. மகேந்திரன் பேரு, விருதாச்சலத்திலிருந்து வரேன். கால்நடைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச நிலையில் இயற்கை வேளாண்மை சாத்தியமா? மாடுகள் வர வர குறைஞ்சுக்கிட்டு வருது. அப்படி இருக்கும்போது எப்படி இயற்கை விவசாயம் செய்யறதுன்னு கேட்கிறாரு. மாடுகள் நிறைய இருந்த போது மாடுகளை நிலத்துல படுக்க போட்டோம், இரவுல எழுப்பி எழுப்பி படுக்க போட்டோம். அது சாணி மூத்தெல்லாம் போட்டு அதுலயே 2 மாட்டை கட்டி உழுதோம், அதுல விதைச்சோம், வளர்ந்தது விளைஞ்சது, நெல்லு சோளம் கம்பு எல்லாம் விளைஞ்சது. அதனால எல்லாமே சாத்தியம். ஆனா இன்னைக்கு மாடு குறைவா இருக்கும்போது நம்ம அப்படி செய்யல. நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு ட்ரம்ல ஒரு குடம் தண்ணி குடிக்கிற ட்ரம்ல ஒரு தடவை போட்ட சாணி, ஒரு தடவை மாடு கொடுத்த மூத்திரம், கையளவு வெல்லம், 3 போட்டு ஒரு குச்சியால கலக்கணும். வலது பக்கம் 50 சுத்து, இடது பக்கம் 50 சுத்து. காலை மதியம் மாலை 3 வேளை வலதுபுறமும் இடதுபுறமும் கலக்கி வச்சா 24 மணி நேரத்துல அமிர்த கரைசல் தயார். இத நம்மாழ்வார் முதல்ல கண்டுபிடிக்கல. இது அந்த மராட்டிய மாநிலத்தில் உள்ள கணக்கு வாத்தியார் ஸ்ரீபாத போலுக்கார் கண்டுபிடிச்சார். அவர் என்கிட்ட பரிமாறினார் இந்த விஷயத்தை. இத இப்ப தமிழ்நாடு முழு பரப்பிட்டோம். அவரு என்ன சொன்னாரு, ஹிந்தியில இதுக்கு பேரு அமிர்த பாணினாரு. சொல்லிவிட்டு அவன் யோக்கியம். அவன் சொன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கவங்க அவங்கவுங்க மொழியில பேசணும்னு. அதனால இது அமுத கரைசல்னு நான் பேர் வச்சாங்க. இந்த 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து தெளிச்சோம்னா பயிர் 10 கொடுத்து வளருது, விளையுது. அதான் இயற்கை விளையாடு. அப்ப மாடு இருக்கிறவர்களும் மாடு ஏறு போடுறவர்களும் வேற ரசாயன உரம் வாங்க மாட்டான் அப்படிங்கறதுக்காக வைக்கலை இல்லாம பண்ணி, மாட்டு தீவனம் இல்லாம பண்ணி மாட்டை கசாப்பு கடைக்கு அனுப்பிச்சா பாருங்க, அதுல அவன் வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்ப அமெரிக்காக்காரங்களுடைய வெற்றிக்காகவும் நம்மளுடைய எல்லாம் தற்கொலை பண்ணிட்டு சாவுறோம். மக்கள் நுகர்வோரெல்லாம் நோயில படுத்திருக்காங்க. எல்லாரும் பணமும் மருந்து கடைக்கும் போயிட்டு இருக்குது, டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்குது. நம்ம எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்கிறோம். மாறாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சின்ன விஷயத்த புரிஞ்சுக்கணும். இங்க 100 இளைஞர்கள் இருக்கீங்க. இந்த மக்கள் முன்னாள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற இளைஞர்கள் தமிழ்நாடு பொழுது நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம 1 லட்சம் இளைஞர்கள் இதுல இறங்கணும்னா தமிழ்நாட்டுடைய தளபதியை மாற்றி எழுதுவோம். சார், என் பேர் கலையரசன், நான் வேலூர்ல இருந்து வரேன். சார், இயற்கை வேளாண்மைக்கு விதைகள் தான் பேராயுதமா இருக்கு சார். இப்போ அழிஞ்சு போன விதைகளை மறுபடியும் மீட்டெடுக்க முடியுமா? இப்படி மீட்டு எடுத்தாலும் அந்த விதைகளை இப்ப இருக்கிற மண்ணுக்கு நம்ம பயிர் செய்து அதிக மகசூல் ஈட்ட முடியுமா ஐயா? முதிர்ந்து போன விதைகளை மீட்டெடுப்பது கஷ்டம், முடியாது. ஆனால் இருக்கக்கூடிய விதைகள் முழுசா எல்லாமே அழிச்சு போயிடல. அங்கங்க குக்கிராமங்கள்ல தன்னுடைய தேவைக்காக ஒரு சின்ன விவசாயி, குடிசையில வாழக்கூடிய ஒரு விவசாயி தன்னோட தேவைக்காக அந்த தக்காளியும் வெண்டையும் கத்திரிக்காய் வெவ்வேறு வச்சிட்டு இருக்காரு. அவைகளை திரும்ப எடுத்து பெருக்கிக் கொள்ளலாம். அந்த பெருக்கிக் கொள்கின்ற வேலைகள் இப்ப நடந்து கொண்டே இருக்கிறது. 2வது கேள்வி, நிறைய விளைவிக்க முடியுமா அப்படிங்கிறது. எல்லாத்தையும் நிறைய விளைச்சிக்கிட்டே இருக்கு. மண்ணை உயிருள்ள வளமான மண்ணா கொடுத்ததுன்னா செடியோட வேலை நிறைய விளைவித்து கொடுப்பதுதான். விளைவிக்கிற வார்த்தை கூட தப்பு. மனுஷன் விளைவிக்கிறான்னு சொல்றது கூட தப்பு. நாம விளைவிக்கிறதா ஒண்ணு, செடி தானாக நன்றாக வளர்ந்து நிறைய கொடுக்கிறது. நம்முடைய பங்கு மிக குறைவு. நம்முடைய அகங்காரம் சொல்லுது நான் நிறைய விளைவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது. நான் நிறைய வளம் விளைவிக்கல. நிலத்தை நல்லா வளமா வச்சிருந்தேன், அந்த பயிருக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுத்தேன், அது நிறைய விளைஞ்சு தள்ளுது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க, நம்ம மனித உழைப்பை உற்பத்தியில ஈடுபடுத்தி விளைச்சலை பெருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இப்ப நீங்க பாக்குறீங்க, இங்க 100 நாள் வேலை திட்டம்னு இருக்குது. அதனால நம்ம கிராமப்புறங்கள்ல நம்ம விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிற நம்ம மக்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ஒரு நாள்ல பறிக்கக்கூடிய மிளகாய் பழத்தை மிளகாய் 1 வாரம் பறிக்க வேண்டியிருக்கு, பருத்தியை 10 நாள் பறிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் அந்த சிக்கலை நம்ம பாக்குறோம்.
இதை ஆக்கப்பூர்வமா இந்த உழைப்பை அந்த உற்பத்தியிலே பயன்படுத்தி இந்த 100 நாள் வேலை திட்டத்தை விவசாய நேரங்கள்ல போய் நீங்க கோடை காலங்கள் இந்த ஏப்ரல் மே மாதம் இந்த மாதத்துல நீங்க இந்த ஏற்கனவே வறட்சி நிவாரண பணின்னு இது இருந்திருக்குது. இப்ப அதையே தான் மாற்றி இப்ப 100 நாள் வேலை திட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 60 நாள் வேலை செய்யுங்க, மீதி 40 நாளுக்கு அந்த கூலியும் சேர்த்து நீங்க இந்த 60 நாள்ல வாங்கிக்கிறங்க. மற்ற நேரங்கள்லாம் நீங்க போய் விவசாயத்துல போய் பாடுபடுங்க உழைங்கன்னு சொல்லாம இந்த மனித உழைப்பை இப்படி வீணடிக்கிற இந்த திட்டம் 100 நாள் வேலை திட்டம், இதனால விவசாயத்துக்கு ஆள் கிடைக்காத பெரிய கொடுமையை நம்ம பாக்குறோம். இதை நீங்க எப்படிங்க பாக்குறீங்க? தண்ணியில ஐஸ் கட்டிய போட்டீங்கன்னா மேல துள்ளி ஒன்று தான் தெரியும். இந்த 100 நாள் வேலை திட்டத்துடைய தீங்கு இப்படிதான் பரவலா பேசப்படுகிறது. அதாவது விவசாயம் செய்யறவங்களுக்கு ஆள் கிடைக்கலங்கிற மாதிரி பார்க்கப்படுகிறது. உண்மையில என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அவர்களுக்கு 100 நாளைக்கு இவங்க பணம் கொடுக்கறதுக்காக நான் வருத்தப்படல. 1917 ரஷ்யாவுல புரட்சி வந்த போது அந்த புரட்சியை ஆதரிச்சு பாடிய பாரதி பேசினா, உழுது விதைத்து அறுப்பார்க்கு உணவு இல்லை, பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வமெல்லாம் உண்டு. அப்ப காலங்காலத்துக்கும் நிலத்துல பாடுபட்ட மக்கள் இருக்காங்களே, இந்த விவசாய தொழிலாளர்கள், அவர்கள் இன்னைக்கு வேலை செய்யாம 100 நாளைக்கு சம்பளம் வாங்குறாங்கன்னா நான் மகிழ்ச்சி அடையவே செய்யறேன். ஆனா மிச்சக்கரை 265 நாள் எதை வச்சுட்டு திம்பாங்க. ஆகையினால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அரசியல் அமைப்புல கீழ்மட்டத்தில் இருக்கிறது கிராம சபை. அந்த கிராம சபை முடிவு பண்ணணும் இந்த 100 நாள் எந்த காலத்துல இருக்கணும். அப்போ விவசாயம் நடக்கிற காலத்துல இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு இருக்க கூடாது. அப்போ விவசாயம் நடக்கிற காலத்துல வேற இடத்துல தொழில் செய்வார்கள், அங்க ஒரு வருவாய் வந்துடும். அது விவசாயம் நடக்காத நேரத்துல இன்னொரு 100 நாளைக்கு நீங்க கொடுக்கலாம். அப்ப அன்னைக்கு அவர்களும் நல்லா இருப்பார்கள், விவசாயமும் நல்லா இருப்பாங்க. நம்ம சங்கம் வச்சு நம்ம முன்னோர்கள் ஆட்சி நடத்தினான். அந்த சங்கப்புலவர் என்ன சொல்றாங்கிறத காது கொடுத்தான். அதுல ஒரு சங்கப்புலவன் பாடினான், மனிதர்கள் உணவு இல்லாம வாழ முடியாது. உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே. நிலத்துல நீரை சேர்த்துட்டோம்னா உணவை விளைய வச்சலாம், அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அப்படியானா எங்க பார்த்தாலும் ஏரி குளங்களை வெட்டணும். யாரெல்லாம் ஏரி குளங்களை வெட்டினாங்களோ அவருடைய ஆட்சியெல்லாம் நீடிச்சிருந்துச்சு. யாரெல்லாம் அந்த ஏரி குளங்களை பராமரிக்கலையோ அவருடைய ஆட்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு புலவன் பாட்டு பாடியிருக்கான். ஆகையினால இந்த 100 நாள் வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எங்கெல்லாம் வரத்து வாய்க்காலை சுத்தம் பண்றது, எங்க எல்லாம் வடிகால் வாய்க்காலை சுத்தம் பண்றது, எங்க பார்த்தாலும் புதுசா குளங்கள் வெட்டுறது, அந்த இருக்கிற குளங்களை ஆழப்படுத்துறது, அதுல இருக்கிற வண்டலில் எடுத்துக்கொண்டு போய் விவசாய நிலத்துல சேர்க்கறது, இவர்களுடைய ஒவ்வொரு நிலத்திலையும் மழை நீர் சேமிக்கிறதுக்கு ஒரு குட்டா வெட்டுறது, வெற்ற மண்ணை மேட்டுல போட்டு அதுல பழமரங்களை நடுறது. இப்படி வாழ்ந்தா நம்ம வாழும் கிராமங்களை உருவாக்குவோம். வாழும் கிராமங்களை உருவாக்குவது அடுத்த 5 ஆண்டுகளே நம்முடைய மொத்த வேலையா இருக்க போகுது. இதுல வந்தாக்கா அரசு இதை காது கொடுத்து கேட்டா இந்த அரசு இருக்கும், இல்லாட்டியும் அரசு இருக்காது. சுலத்ரன் வழக்கறிஞர், நல்லக்கீரை என்ற இயற்கை விவசாய அமைப்பிலிருந்து வந்திருக்கேன். எனது கேள்வி திரு ஜெகன் அவர்களுக்கு. பொதுவாக நீங்க உணவு பற்றாக்குறையினாலதான் இந்த பசுமை புரட்சிக்கு வித்திட்டோம்னு சொல்றது வரலாற்று ரீதியான பொய். இந்த தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மண்ணுக்கும் சொந்தமான இந்த சிறுதானியங்கள் சொல்லக்கூடிய கேழ்வரகு, கம்பு, சோளம், திணை, குதிரைவாளி, இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்ல எந்த விதமான ஆராய்ச்சியும் நீங்க செய்யறது இல்ல. அப்போ மக்கள் வெறும் அரிசியவே தின்னு ஊட்டச்சத்து குறைபாடாக செத்து போறதுதான் உங்களுடைய நோக்கமா? ஏன் சிறுதானியங்கள் மத்திய ஆராய்ச்சிகள் செய்யல? அதை மக்கள் சாப்பிடுறதுக்கும் நீங்க வலியுறுத்தல. விவசாயிகளை அதை செய்யறதுக்கான எந்த முயற்சியிலும் நீங்க ஈடுபடலையே, அது ஏன்னு கேட்க. உங்க கேள்வி எங்களுடைய முயற்சி அரிசி கோதுமையில மட்டுமா எங்களுடைய முழு கவனமும் செலுத்துறோம், மற்ற சிறுதானியங்கள் மேல செலுத்தல் சொல்றீங்க. இதுக்கு நீங்க MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் என்னென்ன பணிகளை ஈடுபட்டு இருக்கிறதுன்றது நீங்க தெரியாம அறியாமல் தான் நீங்க பேசுற நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எங்க ஆராய்ச்சி நிறுவனத்துல மட்டும் 6 துறைகள் இருக்குது. கடல் சார்ந்த ஒரு ஆராய்ச்சி, பல்லுயிர் பரவல், அதை சொல்ற பத்தியா நீ சிறுதானியம் சொல்றது, பல்லுயிர் பயோடைவர்சிட்டி சொல்ற அந்த துறையில இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. பயோடெக்னாலஜி, ஈகோ டெக்னாலஜி, உயிர் கிராமம், இயற்கை விவசாயத்தை பயன்படுத்துறோம். கடைசியா ஒரு துறை 6வது துறை இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் கம்யூனிகேஷன், தகவல் கல்வி மற்றும் தொடர்பு துறை. ஒரே ஒரு சின்ன ஒரு நோக்கத்தை மட்டும் சின்ன வச்சுக்கிட்டு அதே நாங்க கடைபிடிக்கல.
நீங்க உங்க புரிதல் தவறாக இருக்குது. நாங்கள் அனைத்து பயிர்களிலுமே எங்களுடைய கவனம் செலுத்துகிறோம். அதை குறித்து ஆய்வுகளையும் செய்கிறோம். அதுக்கான வளர்ச்சி விரிவாக்க பயிர்களும் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு தான் வருகிறோம். சுழற்சி முறை பயிர்களை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். ஊடு பயிர் முறையை வச்சிருக்கோம். ஒரே விதமான பயிர்களை நம் விவசாயம் செய்யணும்னா மண்ணின் திறமை கெடுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஆக ஊடு பயிர் முறையை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். சுழற்சி முறை, இந்த நெல்லா அடுத்த கரும்பு கோதுமை, இப்படி சுழற்சி முறையான பயிர்களை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். ஐயா, இப்ப இயற்கை வேளாண்மையை நம்ம வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப பெருகி வரும் இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப தேவையான உணவை அந்த இயற்கை வேளாண் முறையில் நம்ம உற்பத்தி செய்து விட முடியுமா? 2 பகுதியா இதை பிரிச்சுடுவோம். இன்னைக்கு ரசாயன விவசாயத்தின் மூலம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு முடியலைன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த விளைந்ததை எல்லாத்தையும் பிரித்து கொடுத்திருந்தால் ஏறத்தால் எல்லாருக்கும் கிடைக்கும். பிரச்சனை அது அல்ல. இயற்கை விவசாயத்துக்கு திரும்பினா எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியுமா? அப்படிதான் கேள்வி. இயற்கை விவசாயத்துக்கு திரும்பினால் நிறைய விளைகிறது என்கின்ற காரணத்தினாலேயே எல்லோரும் நிறைய விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறார். நிறைய விளையுதுங்கிற காரணத்துக்காக. நன்றி. நான் அப்பாட்ட கேட்கிறேன். அப்பா, நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம இயற்கை வேளாண் முறைக்கு திரும்புறோம். அதை வலியுறுத்தி நீங்க தொடர்ச்சியா நம்ம மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு வர்றீங்க. அதை நிறைய பின்பற்றுறாங்க. நம்ம இளைஞர்கள் எல்லாம் விவசாயத்துக்கு வரணும்னு நம்ம வலியுறுத்துறோம். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாப்பா, விவசாயம் படிக்காதவர்கள் செய்யற ஒரு தொழில் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. பள்ளிக்கூடத்திலேயே வகுப்பிலே சரியா படிக்காத மாணவனை நீ எல்லாம் மாடு மேய்க்க தாண்டா லாய்க்கு என்று ஆசிரியர்களே திட்டுறதை நம்ம பாக்குறோம். ஆனா டென்மார்க்ல மாடு மேய்ச்சி அந்த நாடு நல்ல நாடா இருக்குது. இப்ப இது இந்த முறையே தப்பா இருக்கு. அதாவது ஒரு படிப்பறிவில்லாத கல்வியறிவற்றவன் செய்யற ஒரு வேலைங்கிறதுனால நீங்க பாத்தீங்கன்னா 10 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சு விவசாயம் செய்யறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா வெளிநாடுல போய் ஒட்டகம் மேய்ச்சாலு அல்லது பீடா பான்பராக்கு வித்தா கூட தொழிலதிபர்னு இங்க தாம்பரம் நிறைய தங்கத்தை வச்சுக்கிட்டு பொண்ணு கொடுக்க காத்திருக்கிறேன். 2வது, இப்ப எல்லாம் நம்ம நெல் விளைஞ்ச இடத்துல கல் விளைஞ்சு நிக்கிறது, வயக்காடெல்லாம் ரியல் எஸ்டேட்டுங்கிற பேர்ல பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப இந்த நிலையிலப்பா இப்ப இந்த இயற்கை வேளாண் முறைக்கு திரும்பினாலும் விளை வைக்க நிலைமை இல்லாத நிலைமை நமக்கு வந்துரும் போல இருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையான மக்களாட்சி இந்த நாட்டுல மலரும் போது இன்னைக்கு எதெல்லாம் ரியல் எஸ்டேட்னு கல்லு நட்டு வச்சிருக்கிறானோ அதெல்லாம் மீட்டெடுத்து மறுபடியும் விவசாயம் செய்யற உழவர் கையில ஒப்படைக்கணும். காலங்காலத்துக்கும் மாடு மேய்க்கிறவர்களை அல்லது நடவு நடுறவர்களை அர்ப்பணிக்கிறவர்களை அன்ஸ்கில்டு லேபருங்கிறான், தேர்ச்சி அற்றவர்கள்ங்கிறான். எந்த மந்திரியாவது 3 மணி நேரம் அங்க இடுப்பா வளைச்சு அங்க நாத்து நட முடியுமான்னு பாத்துருவோமா? எந்த பாராளுமன்ற உறுப்பினராவது மம்புட்டி பிடிச்சா அந்த வரப்பா வெட்டிடுவானா? ஒரு வரப்பா வெட்டிடுவானா? ஓரமா வெட்டிடுவானா? கலப்பைய பிடிச்சு அந்த மாட்டுக்கால கொழுப்பு ஆச்சாம ஒரு வளையம் வந்துட முடியுமா அவங்களால? ஆகையினால விவசாயத்தை நலிய வைப்பதே இவர்கள் கொள்கையாக ஆரம்பத்திலேருந்தே வச்சிருந்திருக்காங்க. அதன் காரணமா தான் என்ன பண்ணிருக்கலாம், பைசா செலவு இல்லாம இந்த விவசாயத்தை செலவு மிகுந்த விவசாயத்தை மாத்தணும். இது திட்டமிட்டு செய்திருக்கிறார். இந்தியாவில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அந்த துணை திட்ட கமிஷன் தலைவர் அலுவாலியாவிட்ட கேட்கிறார். மாண்டேகோ அலுவாலியாவிட்ட இந்தியா டுடே பத்திரிகை நிருபர் கேட்கிறார். அலுவாலியா என்ன சொன்னாரு? கார்பரேட் அக்ரிகல்ச்சர் ஹேஸ் கம் டு ஏஜ் அப்படிங்கிறான். கம்பெனி விவசாயம் வயசுக்கு வந்துடுச்சுங்கிறான். அப்போ கம்பெனி விவசாயத்தை இந்தியா முழுவதும் பரப்புறதுக்கு வெளியில நாட்டில் இருக்கிற கம்பெனிகளுக்கு 4000 5000 ஏக்கரா கொடுக்கணும்னா இந்தியாவில் இருக்கிற விவசாயிகள் நிலத்தை விட்டு வெளியேறணும். அதைத்தான் பிரதம மந்திரி சொன்னாரு, விவசாயிக்கு வருவாய் வரணும்னா நிலத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு சொன்னார். இப்போ தமிழ்நாட்டில் 3/1 பங்கு நம்முடைய தேவையான அரிசி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது. எல்லா இடத்திலையும் கூட்டு குடிநீர் திட்டம்னு சொல்லி தமிழ்நாட்டில் 3/2 பங்கு மனிதர்கள் காவிரி தண்ணி குடிக்கிறான். 11 மாவட்டங்கள்ல 2 கோடி விவசாயிகள் விவசாயம் பண்ணி இருக்கிறான். வீராணம் தண்ணி தான் சென்னையில இருக்கவங்க அத்தனை பேரும் குடிச்சிருக்காங்க. மந்திரி, எம்எல்ஏ, எம்பி எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அத அவ்வளவையும் மாற்றி
அத நிலக்கரி சுரங்கமாவும் மீத்தன் சுரங்கமாவும் மாத்திர வேலையில மத்திய அரசாங்கம் கம்பெனிக்காரனுக்கு ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுக்கு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான் 2010. அப்போ இந்தியாவுல எல்லாரும் சாப்பிடணும் இந்த அரசாங்கம் திட்டம் வச்சிருந்தாக்க நெல் விளையிற களஞ்சியத்தை நிலக்கரி சுரங்கமா மாத்துவாங்களா? ஆகையினால இப்ப இருக்கிற அரசு நம்முடைய அரசு இல்ல, மந்திரி நம்ம மந்திரி இல்ல, நம்ம எம்எல்ஏ இல்ல, நம்ம எம்பி இல்ல. நம்ம எம்எல்ஏ நம்மள எம்பி நம்ம மந்திரி நம்மளுடைய ஆட்சியெல்லாம் இனிமேல் தான் வரணும். வரும்போது இந்த நிலம் விவசாயிகள் கையில இருக்கும். எங்க பேரு ஜெகநாதன். நான் 3 ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 40 வகையான கீரைகள் செஞ்சுட்டு இருக்கோம், நல்ல கீரைன்ற ஒரு அமைப்புல. இன்னொரு பதிவு நான் இங்க வச்சிருக்கேன். தந்தில அந்த ஒரு செய்தி, இந்தியாவுடைய 3வது மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சன் பார்மோன்ற ஒரு கம்பெனி கேன்சருக்காக மருந்து கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. மருந்து கூட கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ணல, கொஞ்சம் நாட்களை அதிகரிச்சிருக்காங்க. மருந்து கம்பெனி தான் 3வது மிகப்பெரிய பணக்காரர் இந்தியாவில் இருக்காங்க. அப்போ தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தேவை இயற்கை விவசாய விளைபொருட்களுக்கு இருக்கும் பட்சத்துல ஏன் விவசாயிகள் இயற்கைக்கு மாற மாட்டேன்றாங்க? ஒண்ணும்ல, இன்னும் நிறைய மக்களுக்கு செய்தி போக வேண்டியது. அவர்களுக்கு கொண்டு செல்வதற்காக தான் இந்த மக்கள் முன்னாள் நிகழ்ச்சி இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்துல எண்டோசல்பான தடை பண்ணாங்க. இந்த எண்டோசல்பான் உற்பத்தி பண்ற அந்த குஜராத் முதலாளி ஆண்டுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு வரவு செலவு பார்க்கிறான். கேரளாவில் சொர்க்கம்னு ஒரு பகுதி, அந்த கர்நாடகத்தை ஒட்டின பகுதி, காசர்கோடு பகுதி, அங்க இந்த கேரளா அரசாங்கத்துக்கான 12,500 ஏக்கர்ல முந்திரி காடுகள் இருந்துச்சு. இந்த முந்திரி காடுகள்ல எண்டோசல்பானை அந்த பூக்கர் நேரத்துல தெளிக்கிறதுக்கு அரசாங்கம் ஒப்பந்தம் கையெழுத்து போடுது. அவங்க தெளிச்சதுனால கடந்த 25 ஆண்டுகளா அங்க பிறக்கிற குழந்தைகள்லாம் குணமா பிறக்குது. 5 வரலுக்கு பதிலா 4 வரல் இருக்கு. உடம்பு அப்படியே இருக்கு, தலை மட்டும் பெருசாகிட்டே இருக்கு. ஒரு கால் குட்டையா இருக்கு, ஒரு கால் நீட்டமா இருக்கு, கால்கள்லாம் கொப்பளமாவே இருக்குது. இந்த பால் உறுப்புகள் இடம் மாறி கிடக்குது. அப்படியே தோல் முழுதும் கேன்சரா இருக்குது. பெண்கள் மாதவிளக்கு கோளாறுகள்ல தவிச்சு இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் அபார்ஷன். இவ்வளவு செஞ்சு அந்த மக்கள் போராடி உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு தடை விதிச்சிருக்குது. எதுக்கு தடை விதிச்சிருக்கு? எண்டோசல்பானுடைய உற்பத்திக்கும் உபயோகத்துக்கும் தடை விதிச்சிருக்கு. ஆனால் கேரளாவில் இருக்கிற தனியா முந்திரி மரம் வச்சிருக்கிற எவனும் அதுல விஷம் தெளிக்கல. அரசாங்கமும் கம்பெனியும் கை ஓட்டு விட்டதுனால இவ்வளவு பெரிய சீரழிவு அங்க சந்திச்சிருக்கிறோம். இப்ப ஏன் தமிழ்நாட்டில் அதை சுட்டி காட்ட முடியலன்னா, அங்க எண்டோசல்பான் மட்டும்தான் தெளிச்சான். அத போல இங்க 65 சாமான தெளிச்சுக்கிட்டு இருக்கிறான். புற்றுநோயாளிகளுடைய எண்ணிக்கையில தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. ஈரோடு மாவட்டங்கள்ல முதல் இடத்துல இருக்குது. எங்க பார்த்தாலும் புற்றுநோயாளிகள், எங்க பார்த்தாலும் அபார்ஷன், எங்க பார்த்தாலும் கைகால் வழங்காம ஊனமா பிறக்கிறது, எங்க பார்த்தாலும் ஆண்மலடு இன்னைக்கு பெருசா நினைச்சிருக்கிறதா இருக்கு. இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு சொன்னா, அரசாங்கத்துடைய கொள்கை அந்த முதலாளிகளை காப்பாத்துறதா இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு வரும்போது இந்திய உணவு மந்திரி சரத்பவார் என்ன சொன்னாரு? எண்டோசல்பான தடவு பண்ணா நாடு முழு பஞ்சத்தில் செத்து போயிடும் அப்படின்னு சொன்னார். ஒண்ணு நடக்கலையே. அப்போ எல்லாரையும் அந்த கம்பெனிகள் தங்களுடைய கையில இருக்கிற பணத்தை உள்ள தள்ளி லஞ்ச லாவணியத்தினால ஊழலாக்கிட்டாங்க. ஊழலற்ற சமுதாயம், ஊழலற்ற தமிழகம் நமக்கு வேணும்னு சொன்னா உழவர்கள் உண்மையை புரிஞ்சுக்கொள்ளணும், நுகர்வோரும் உண்மையை புரிஞ்சுக்கணும். நுகர்வோர்கள் நஞ்சில்லாத சாப்பிடணும். ஆகையினால மக்கள் மேலும் மேலும் இவைகளை உணர்ந்து தங்களுடைய பாதையை மாத்திக்கணும். அப்படி மாத்திக்கணும்னு நோக்கிறதுனாலதான் தந்தி தொலைக்காட்சி மக்கள் முன்னாள் நிகழ்ச்சியில இந்த விஷயத்த முன் வச்சிருக்குது. இப்ப பருவமழை இல்லாத போயிடுச்சு, நமக்கு மழை இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை எல்லாம் நல்ல மழை பெய்யும். நம்ம பொங்கலுக்கு அறுத்துட்டு புது நெல்லை குத்தி பொங்க வச்சோம். இப்ப அப்படி இல்ல. பொங்கலுக்கு ஏதாவது இலவசமா அரிசி கொடுப்பாங்களான்னு காத்து கிடக்குற நிலைமைக்கு வந்துட்டோம். இப்ப இந்த நிலையில நம்ம இயற்கை வேளாண்மை உற்பத்தி முறையில நம்ம போதுமான அளவுக்கு அந்த விளைச்சலை மகசூலை எடுக்க முடியுமாப்பா? 2 விஷயம் பார்க்கலாமே. நம்ம முன்னோருடைய ஞானம் இருக்கு பாருங்க, அது உலகத்துக்கே சோறு போடும்.
எப்ப நிலத்துல ரசாயனத்தை போட்டீங்களோ அப்ப தண்ணி நிறுத்திக்கிட்டே இருக்கணும், இல்லன்னா சரி செத்து போயிடும். எப்ப ரசாயனத்தை போடாம கால்நடை கழிவுகளையும் தாவர கழிவுகளையும் கம்போஸ்டையும் போட்டீங்களோ அது ஈரத்தை கோத்து வச்சுக்கும். அது போதுமானது பாரம்பரிய நெல் ரகத்துக்கு. அருமை 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 சார். இதற்கு மேல நம்முடைய புஞ்சை தானியங்கள் இருக்குது. சோளம், கம்பு போன்ற புஞ்ச தானியங்கள்ல மாவுசத்து இருக்குது, புரதம் இருக்குது, கொழுப்பு இருக்குது, தாதுப்புகள் இருக்குது, வைட்டமின் இருக்குது. அதனால இவைகள் ஊட்டமிகு தானியங்கள். இந்த ஊட்டமிகு தானியங்களை ஏன் இவர்கள் ஊக்குவிக்கலன்னா அவைகள் ரசாயன உரம் வாங்கறது இல்ல, அவைகளை பயிர் பண்ணி ரசாயன உரம் விற்காது. ஆகையினால ஒவ்வொன்றிலும் இருக்கிற அந்த அரசியல் உண்மையை நம்ம மக்கள் புரிஞ்சு கொண்டார்கள்னா மக்கள் நமக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக் கொள்வார்கள்.